வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஒண்ணொண்ணா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டா நிஃப்டி 78 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த குடுத்திருக்கு. பேங்க் நிஃப்டி ஓரளவு பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருந்தான். கடைசில அவனும் பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா க்ளோஸ் ஆயிருக்கான். ஸோ நம்ம ஆஃப்டர்நூன் பார்த்தோம். கொரியா மார்க்கெட் இன்னைக்கு லீவு. இருந்தாலும் அமெரிக்க மார்க்கெட்ல மேபி சிப் பங்குகள ஏத்துவாங்களோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா, ஸோ நம்ம மார்க்கெட்ல பெர்ஃபார்மன்ஸே இல்ல. அத பேஸ் பண்ணி நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா அதே மாரி தான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் சிப் கம்பெனிஸ் பார்க்கும்போது பட்டைய கலப்புன பெர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. சாண்டிஸ்க்லாம் எடுத்துக்கிட்டா $1000 கிட்ட இருந்தது. இப்போ அகெயின் பார்த்தீங்கன்னா $1700 கிட்ட போயிருக்கு. ஸோ நல்ல ஒரு ரெக்கவர் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்துலலாம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அதிகபட்சமாக பெர்ஃபார்ம் பண்ண பங்குனா அது சாண்டிஸ்க்னு சொல்லலாம். அடுத்தது மைக்ரானு, ஸோ எஸ்கே ஐனிக்ஸ் போன்ற பங்குகள் எல்லாம் இன்னைக்கு டேல பெட்டர் பெர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஏஐ ரிலேட்டட் பங்குகள் இன்னைக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ். இது நம்ம மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமாக இல்லாமல் அமைஞ்சிருக்கு. எஃப்ஐஐஸ் பார்க்கும்போது இன்னைக்கு டேல 2500 கோடிக்கு வித்திருக்காங்க. ஸோ ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியாக எஃப்ஐஐஸ் வந்து வித்திருக்காங்க நம்ம மார்க்கெட்டில். ஸோ இது கவனமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். நாளைக்கு கண்டிப்பாக கொரியா மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் தான் என்னோட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ யுஎஸ் மார்க்கெட்டில் இந்த ஏஐ பங்குகள் ஏறுது இல்லை, அதோட ஒரு தாக்கம் நாளைக்கு அங்கேயும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மேபி திரும்ப பழைய ஒரு உச்சத்தெல்லாம் தாண்டுச்சுன்னா, ஸோ அகெயின் நம்ம மார்க்கெட்டில் ஒரு ப்ரெஷர் ஏற்படும். ஸோ இன்கேஸ் அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் ஏற்பட்டதுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் அடுத்த கட்டமாக லார்ஜ் கேப் ஃபண்டில் வந்து தொடர்ந்து வந்து சிப்பை வந்து பண்ண ட்ரை பண்ணுவேன். இந்த மாதம் நான் லார்ஜ் கேப் ஃபண்டில் போடலை. ஜூனில் ஆரம்பித்தேன். ஜூன் ஜூலை பண்ணியாச்சு, ஆகஸ்ட்டில் பண்ணலை. ஸோ அடுத்தது செப்டம்பர் வரப்போகுது. இப்போவே 17ஆம் தேதி ஆகிப்போச்சு. ஸோ இன்கேஸ் வந்து கொஞ்சம் டிப் கிடைக்கும்போது கூடுதலாக ஒரு 10,000 வந்து நான் போடுவேன். ஸோ அந்த மாதிரி போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ ஒவ்வொரு நகர்வையும் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். என்ன பர்ஃபார்மன்ஸ் நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஒரு கால அளவு செட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கால அளவு வரும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மட்டும்தான். ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதுவும் லிக்விட் ஃபண்ட் பற்றி நான் பேச மாட்டேன். மேபி ஏதாச்சும் ஒரு வழியில் காட்ட முடிஞ்சா காட்டுறேன். அதர்வைஸ் நம்ம இந்த லார்ஜ் கேப் ஃபண்டு என்ன நமக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்படிங்கிறதுக்குள்ளே 3 வருஷம் ஓடிரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிச்சு, 3 மாதம் ஆகிப்போச்சு. சடன்ட்டு ஓடிரும். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு டிப்பையும் ஆப்பர்ச்சுனிட்டியாக மட்டும்தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஏஐ ரேலி எத்தனை நாட்களுக்கு நிலைக்குதுன்னு பார்ப்போம். அண்ட் ஏஐ ரிலேட்டடான இன்னொரு ஒரு அப்டேட்டும் இருக்குது. ஸோ அதை நம்ம கடைசியில் வந்து பார்ப்போம். அண்ட் இன்னொரு ஒரு நிறுவனத்தை பற்றியும் நம்ம, அதுவும் குளோபல் ஸ்டாக் தான், அதை பற்றியும் வந்து லாஸ்ட்டில் பார்ப்போம். ஸோ அடுத்தது இப்கா லேப்போட ரிசல்ட் வந்திருக்கு. இந்த ரிசல்ட் வந்ததும் இப்கா லேப் போட்டு நல்லா தூக்கி வச்சு அழகு பார்த்துருக்காங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து இன்னைக்கு டேல போஸ்ட் பண்ணியிருக்கு. ஆல்மோஸ்ட் திரும்ப ப்ரீவியஸ் ஹையை நோக்கி இப்கா லேப் நகர்ந்து போயிட்டுருக்கு. காரணம் இந்த காலாண்டு பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ மார்ஜின் பார்க்கும்போதும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இதெல்லாம் சேர்ந்து இப்கா லேப்பை இன்னைக்கு நல்ல ஒரு உயரத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்கு. கன்சிஸ்டண்ட்டாக அவங்களுடைய வளர்ச்சி இருந்துகிட்ருக்கு. இதுக்கேற்ற மாதிரி பங்கு விலை எப்போ பார்த்தாலும் ஒரு உச்சத்திலேயே தான் இருந்துகிட்ருக்கு இந்த மாதிரியான நிறுவனங்கள். பட் கொஞ்சம் நல்ல நிறுவனங்கள் பார்க்கும்போது ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ஃபார்மா செக்டார் இப்போ ரொம்பவே ஆபத்தில் இருக்குது. சில நல்ல நிறுவனங்களை தவிர பல நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பீக்கில் இருக்குது. ஸோ ஃபார்மா செக்டர் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத திரும்ப இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ அடுத்தது எல்என்டி கிட்ட இருந்த அப்டேட்டு. ஸோ ஷேர் ப்ரைஸ் கூட என்ன இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்கல. ஸோ இப்போ பார்ப்போம் எங்கே இருக்குன்ட்டு. $4000 வந்துருச்சு. திரும்ப பார்க்கும்போது பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. லாஸ்ட் டிப் இந்த வார் நடக்கும்போது 3200 3288 தான் இதோட லோவாக இருக்குது. ஸோ அது வரைக்கும் வந்திருக்கு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லை அவ்வளோ தூரம் இல்லை, 3342 தான். ஸோ அங்கேருந்து அகைன் ஒரு ₹700 கிட்ட ஒரு ஏற்றத்தை வந்து இந்த எல்என்டி போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ எல்என்டியில் என்ன நியூஸு? ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கு. இன்னும் அங்கே வாரெல்லாம் முடிஞ்ச பாடு இல்லை. இருந்தாலும் பங்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு. பட் இன்னும் இதோட சின்ன சைஸில் இருக்கக்கூடிய பங்குகளோட பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் ஸோ இங்கே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கிய காரணமாக இவங்க வின் பண்ணக்கூடிய டீல் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் மட்டும் 10 டீல் வின் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ஒரு டீல் வின் பண்ணியிருக்காங்க. 15,000 கோடி மதிப்பிலான ஒரு டீலு. ஸோ இதோட சேர்த்து பார்க்கும்போது 10 டீல் இந்த மாதத்தில் வின் பண்ணியிருக்காங்க. மொத்தமே 17 நாள் தான் முடிஞ்சிருக்கு. 17 நாளில் 10 டீல் எல்லாமே பார்க்கும்போது பெரிய டீலாக தான் இருக்குது. ஸோ இங்கே டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ், இவங்க வந்து 20 ஒரு மாத கணக்கு எடுத்திருக்காங்க. இந்த மந்த்து ஸ்டார்ட்டுன்னு நான் நினச்சிட்டேன். ஓகே. ஸோ ஜூலை 20ல் 10,000 15,000 கோடி வரைக்கும் டீல் வின் பண்ணியிருக்காங்க. 24ல் இன்னொரு டீல், 27ல் ஒரு டீல், 28ல் ஒரு 15,000 கோடி டீல். ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டீல்ஸை வின் பண்ணி
சாதிச்சுட்டு இருக்காங்க இந்த எல்&டி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்கு. பட் இருந்தாலும் விலையெல்லாம் அந்த அளவுக்கு எனக்கு சாதகமா இல்ல. அதனால இது பக்கமெல்லாம் நான் பெருசா கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். மேபி ஒரு நல்ல பிரைஸ் கிடைச்சதுன்னா, இத வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பேன். பட் கிடைக்கல. அதனால ஜஸ்ட் வேடிக்கை பார்க்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். பட் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும். வாங்குறோம், வாங்கல 2வது. பட் நடப்பத வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தா தான், அடுத்து என்னைக்காச்சும் ஒரு வாங்கக்கூடிய நிலைமை வரும்போது நமக்கு இந்த மாரியான விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஸோ, அப்ப நமக்கு ஒரு நல்ல புரிதல் இருக்கும். ஸோ, அந்த டைம்ல தைரியமா நம்மளால ஒரு முடிவு எடுக்க முடியுங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்தது ஸோ, இந்த எம்ஜியோட இந்த கார் தான். ஸோ, சைனா காரு. இதுக்கு பேரு வந்து ஹெக்டார்ன்னு வச்சிருக்காங்க போல. பட் இது இந்த ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற ஒரு கார் தான். ஸோ, ஸ்டார்லிங்கா? ஏதோ ஒரு இந்த ஸ்டார்லைட். ஓகே. ஸோ, இந்த கார் பார்த்தீங்கன்னா, ஸோ லுக் வந்து இப்ப நமக்கு எப்படி ரோட்ல இருக்கு, ஒரு ஆன் பிரசன்ஸ் எப்படி இருக்குங்கிறத வந்து ஃபோட்டோ புடிச்சு போட்டிருக்காங்க. ஸோ, நல்லா தான் இருக்கு. மோசம்னு சொல்ற அளவுக்கான ஒரு கார் இல்ல. பட் இந்த காரு என்ன விலைக்கு வைக்க போறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எக்ஸ்யூவி கூட வந்து ஸ்பேர் பண்ண போறாங்களா? இல்ல அத விட கொஞ்சம் பிரைஸ் பாயிண்ட்ல கொஞ்சம் குறைவா விக்க போறாங்களான்னு தெரியல. பட் எம்ஜி அந்த மாரி பண்றதுக்கான வாய்ப்பு இல்லன்னு நான் நெனைக்கிறேன். கண்டிப்பா எக்ஸ்யூவிய காட்டிலும் கொஞ்சம் அதிகமா விற்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் எதிர்பார்ப்பு ஓடுது. பட் இன்னும் நல்ல ஒரு பிரைசிங் இவங்க குடுத்தாங்கன்னா, ஒரு நல்ல வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். பட் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ ஓரளவு ஒரு 1000, 2000 கார் வித்தாலே பெரிய விஷயம் அப்படிங்கிறது தான் எம்ஜியோட தற்போதைய நிலைமை. இத இப்ப இந்த சைனா பார்ட்னர்ஷிப்போட சேர்ந்து மாத்துவாங்களாங்கிறத தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த விகார் 23 வேற லான்ச்சுக்கு தயாரா இருக்கு. ஸோ அத என்னைக்கு வெளியிட போறோம்னு தெரியல. ஸோ அதுவும் ஓரளவு ஒரு சின்னதா ஒரு 2000 நம்பர் குடுத்தாலும், ஓவராலா பார்க்கும்போது அவங்களுடைய குரோத் வந்து கன்சிஸ்டன்ட்டா உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்படி பண்றாங்கங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது டிசிஎஸ் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ டிசிஎஸ் பார்க்கும்போது இப்போ வேற ஒரு லெவல்ல வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரே பிளாட்ஃபார்ம பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா, ஸோ இந்த புது ட்ரக்க உருவாக்குவதற்கான ஏஐ தான். ஸோ இப்போ குளோபலா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ பல நிறுவனங்கள் எல்லி லில்லி, என்விடியா கூட சேர்ந்திருக்கு. அண்ட் நோவாவும் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. பல கம்பெனிஸ் இந்த மாரி ஏஐ கம்பெனிஸோட வந்து பார்ட்னர் ஆயிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா, ஸோ இந்த நியூ ட்ரக்க வந்து கண்டுபிடிப்பதற்கான கால அளவ வந்து குறைக்கிறதுக்காக, ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ட இன்னும் மேம்படுத்துவதற்காக இந்த விஷயத்த கையில எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த சேவைய டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டுல தொடங்கியிருக்காங்க. ஸோ ட்ரையல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கிறதா தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சைனாலலாம் இப்ப பட்டைய கிளப்பிட்டு இருக்காங்க. ஸோ புது ட்ரக்க வந்து கண்டுபிடிப்பதுல. ஸோ இங்கேயும் நம்ம அது பண்ணணும். ஸோ இன்னோவேட்டிவ் ட்ரக் பக்கம் நம்ம பார்மா கம்பெனிஸ் என்னைக்கு நகரும்னு தெரியல. சன் பார்மா இப்ப இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ பண்றாங்க. அங்கங்க சில பார்மா கம்பெனிஸ் ஒரு சில ட்ரக்ஸ வந்து கண்டுபிடிக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஸோ இன்னும் வந்து தன்னிறைவு அடையல. ஸோ விரைவில் அடைவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. பட் இன்னும் வந்து அதுக்கான கால அளவு ரொம்ப இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லி ஆகணும். இப்போதைக்கு நம்ம ஜெனரிக்ல பெரிய பிளேயரா வந்து இருக்கோம். ஸோ அத வச்சு அதில வரக்கூடிய லாபத்த வச்சு அடுத்த கட்ட நகர்வுக்கு போணும். பட் இந்த மாரி ஆர்&டி பண்றதுங்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்ல. நம்ம நாட்டு நிறுவனங்கள் தயங்குவதற்கான முக்கிய காரணமே, ஸோ ஆர்&டி பண்றதுல பெரிய அளவுக்கான செலவு ஏற்படும். அதுவும் புது ட்ரக் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா புது ட்ரக்குக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு முதலீடு பண்ணணும். அந்த ட்ரக் சக்சஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. மேபி ஃபெயிலியர் ஆச்சுன்னா, கம்பெனிக்கு அது பெரிய அளவுக்கு இழப்பா வந்து அமையும். ஸோ ரைட் ஆஃப் தான் பண்ற மாரி இருக்கும். அந்த ட்ரக் டெவலப் பண்றதுக்கு கோடிக்கணக்கான காச வந்து நம்ம ரைட் ஆஃப் தான் பண்ற மாரி இருக்கும். இது ஒரு பெரிய தலைவலிய கிரியேட் பண்ணும் அப்படின்னு தான் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஜெனரிக் கம்பெனிஸ் ரொம்பவே தயங்குறாங்க. இந்த இன்னோவேட்டிவ் ட்ரக்க வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனா இத எப்படி மாத்தப்போது இந்த ஏஐ அப்படிங்கிறத தான் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கணும். அடுத்தது ஸோ டாடா மோட்டார்ஸ் பற்றியான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ சில புரோக்கரேஜ் இப்போ வந்துட்டாங்க. டாடா மோட்டார்ஸ் வந்து செகண்ட் குவார்ட்டர்லயும் பிரஷர் இருக்கும் அப்படின்ட்டு. அதுவும் குறிப்பா டொமஸ்டிக் மார்க்கெட்டையும் அவங்க வந்து குறி வைக்கிறாங்க. ஸோ டொமஸ்டிக் மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போதும் அந்த அளவுக்கெல்லாம் இருக்காது அப்படிங்கிற மாரி தான் அனலிஸ்ட் எல்லாம் வந்து சொல்றாங்க. ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸே இல்லங்கிறாங்க. எத பேஸ் பண்ணி சொல்றாங்கன்னு தெரியல. என்ன பொறுத்தவரைக்கும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அவங்க காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. லாப அளவுன்னு பார்க்கும்போது ஸோ இப்படிதான் இருக்கும். அது அடுத்த குவார்ட்டர்ல வந்து கண்டிப்பா மாறிரும். பட் அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா விற்பனை. விற்பனை நல்லாவே வந்து பண்ணிட்டு இருக்காங்க டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் அவங்க ஜேஎல்ஆர்ல பிரஷர் இருக்குன்னு சொன்னா நம்ம ஏத்துக்கலாம். ஸோ அதத்தான் நம்மளும் வந்து தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனா, ஸோ அவங்க பேசஞ்சர் இந்தியா டொமஸ்டிக் வெஹிக்கிள் இதையே வந்து அவங்க குறை சொல்றாங்க. பட் அந்த அளவுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ இப்போதைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல உடனே இவங்களுடைய வேலைய காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. நாளைக்கே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சதுன்னா, திரும்ப பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு வளர்ச்சி ஏற்படும் அப்படின்ட்டு உட்காந்து எழுத ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இதையும் நம்ம நம்பக்கூடாது. இப்ப சொல்றதையும் நம்ம நம்பக்கூடாது.
நம்ம ரொம்பவே வந்து கொஞ்சம் புரிதலோட ஸோ நம்ம சைட்ல என்னெல்லாம் பார்க்க முடியுமோ அதெல்லாம் பார்க்கறக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணணும். அடுத்தது ஸோ கெய்ன்ஸ் பற்றியான அப்டேட். கெய்ன்ஸ் மட்டும் இல்ல. ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய இந்த இன்சென்டிவ்ஸ் இந்த மாரியான விஷயங்கள் எலக்ட்ரிக் கம்பெனிஸ்க்கு கொடுக்கக்கூடியதில ஸோ விப்ரோவும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. கெய்ன்ஸ் வந்து இன்னும் 1 மாதமோ, 2 மாதத்திலயோ அவங்களுடைய இந்த பிசிபி பிளான்ட்ட வந்து ஓப்பன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ விப்ரோவும் சேம் பிசிபி பிளான்ட்ட வந்து இன்னும் ஒரு 2, 3 மாதத்திலும் ஓப்பன் பண்ண போறதா தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ பல நிறுவனங்கள் இந்த எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்ல பெரிய அளவுக்கான ஒரு முனைப்ப காட்டுறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து பயன் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். பட் டெஃபினட்டா இதெல்லாம் பண்ணணும். மேனுஃபேக்சரிங்கை நோக்கி நம்ம நாடு நகரணுங்கிறது தான் என்னுடைய ஆசையாவும் இருக்கு. பலரோட ஆசையாவும் இதுதான் இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் அண்ட் ஜியோ. ஸோ இப்போ இந்த ஏர்டெல் வந்து பிரைஸ உயர்த்தும்போது நம்ம பேசியிருந்தோம். ரூ. 300 பிளான ரூ. 350 பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் வந்து ஏத்தியிருந்தாங்க. ஸோ 1 1/2 ஜிபி டேட்டா நான் நினைக்கிறேன். ஸோ ஜியோ பார்த்தீங்கன்னா, நாங்கலாம் மாத்த போறதில்ல. அடுத்த வருடம் செப்டம்பர் வரைக்கும் இந்த ரூ. 299 பிளான் இருக்கும் அப்படின்ட்டு ஜியோ தரப்புல வந்து அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு குறை வைப்பாங்க. என்னன்னா, ஏஆர்பியோ ஏர்டெல் கூட கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே இல்ல. ஜியோ லாபமே பண்ணல. ஜியோ வேஸ்ட் அப்படிங்கிற மாரியான ஒரு குற்றச்சாட்ட வந்து வைப்பாங்க. பட் இந்த 299 பிளான் அப்படிங்கிறதே அவங்களுக்கு டெஃபினட்டா ஒரு லாபத்த தான் வந்து குடுக்குது. அதுல எந்த டவுட்டுமே இல்ல. ஸோ அது லாபம் தான். காத்துல இருந்து தானே அவங்க சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ லாபம் தான். இதே 350 அப்படின்னு நம்ம வைக்கும்போது, ஸோ இன்னும் நல்ல ஒரு லாபம் வந்து இந்த நிறுவனத்துக்கு கிடைக்கும். ஏஆர்பியோ பார்க்கும்போது கணிசமா வந்து உயரும். ஸோ இப்போதைக்கு ஏர்டெல் பார்க்கும்போது ஏஆர்பியோல லீடரா வந்து இருக்காங்க. ஆனா ஸோ ரொம்ப நாட்களுக்கு இது நிலைக்குமா? சப்ஸ்கிரைபர் பேஸ அப்படியே தக்க வைப்பாங்களா? ஏன்னா ரூ. 350க்கு ரீசார்ஜ் பண்றவன் கண்டிப்பா யோசிப்பான். அவங்க வீட்ல 2மே வந்து கிடைக்குது. ஸோ இப்ப ஏர்டெல்லும் டவர் கிடைக்குது. ஜியோவும் 5G நல்லா கிடைக்குது அப்படின்னா, ஸோ நம்ம எதுக்குடா ரூ. 350 குடுத்து இத யூஸ் பண்ணணும்? பேசாம வந்து ரூ. 300 பிளானுக்கு நம்ம மாறிடலாம்ல அப்படின்ட்டு போர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ டெஃபினட்டா இது நடக்கும். ஸோ நடக்காது அப்படின்னு நீங்க சொல்லலாம். பலரும் வந்து இல்ல எனக்கு ஏர்டெல் தான் டவர் கிடைக்குது. ஏர்டெல் தான் யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு என்ன வேணா வந்து சொல்லலாம். பட் சப்ஸ்கிரைபர் பேஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஜியோ தான் வந்து அதிகப்படியான சப்ஸ்கிரைபர்ஸ இந்தியால வந்து வச்சிருக்காங்க. நம்பர் 1 நெட்வொர்க்காவும் நம்ம நாட்டுல ஜியோ தான் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய இப்போ இந்த மொபைல் கம்பெனிஸ் வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர் ஆட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் வெளிய போயிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா ஸோ இன்னும் சில வாரங்கள்ல நமக்கு கிடைக்கும். கிடைக்கும்போது அத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர் பேஸ் ஜியோக்கு கூடியிருக்கு, இல்ல குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது இன்னும் புரிதல் வந்து ஏற்படும். இன்கேஸ் ஜியோ மட்டும் ஏர்டெலுக்கு முன்னாடி வந்து இந்த பிரைஸ் ஹைக்க வந்து பண்ணுனான்னா, அவ்வளதான். நம்மள ஏமாத்துறான், நம்ம காச உறிஞ்சு சாப்பிடுறான், நம்மள புடுங்கி சாப்பிடுறான் அப்படின்ட்டு கன்னா பின்னான்னு போடுவாங்க. ஸோ இந்த புடிக்காத மருமக கை பட்டாலும் குத்தம், கால் பட்டாலும் குத்தம் அப்படிங்கிற மாரி ஒரு பழமொழி இருக்கு. அதுதான் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஸோ நரேட்டிவ் பார்த்தீங்கன்னா, கன்னா பின்னான்னு செட் பண்ணுவாங்க. பட் ஒரு முதலீட்டாளரா நம்ம இருக்கும்போது, இந்த மாரியான ஒரு நரேட்டிவ் பின்னாடி இல்ல, நம்மளே வாண்டடா ஒரு நரேட்டிவ செட் பண்ணணுமான்னு கேட்டா, டெஃபினட்டா இல்ல. ஆக்சுவலா அவங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க, என்ன விளைவுகள் இதனால ஏற்படுது அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணுமே தவிர, ஸோ நரேட்டிவ் செட் பண்ணக்கூடாது. நம்மளே நம்மள அறியாம ஒரு நரேட்டிவ்க்குள்ள நுழைஞ்சிறக்கூடாது. ஸோ நம்ம ஆக்சுவலா பண்ணக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ பேஸ் பண்ணி போம்போது, சரியான ஒரு புரிதல், தெளிவான ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. ஸோ பார்க்க தானே போறோம் என்ன நடக்குது அப்படின்ட்டு தொடர்ந்து வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, NVIDIA கிட்ட இருந்த அப்டேட். ஸோ NVIDIA பற்றியான அப்டேட் மட்டும் இல்ல, SpaceX பற்றியான அப்டேட்டும் தான். இன்னைக்கு NVIDIA அண்ட் SpaceX நல்ல பெர்ஃபார்மன்ஸ், குறிப்பா SpaceX நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருக்கு. ஸோ இப்போ NVIDIAவோட பங்கு மதிப்பு SpaceXல பார்க்கும்போது $21 பில்லியன் கிட்ட இருக்கு. ஸோ இந்த SpaceXல 6வது பெரிய ஒரு முதலீட்டாளரா NVIDIA நிறுவனம் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஸோ இப்போ 2 நிறுவனமும் இந்த நியூஸ் வந்து பழைய நியூஸ். இப்ப நம்ம இந்த $21 பில்லியன் இன்வெஸ்ட்மென்ட்ட பார்க்குறோம்ல, இது கொஞ்சம் பழைய நியூஸ். ஆனா முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா, 2 பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல இந்த ஸ்பேஸ்ல வந்து டேட்டா சென்டர் அமைக்கிறதுக்கான விஷயங்கள பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்க இருந்து தான் சிப்ஸ் எல்லாம் வந்து போக போகுது. ஸோ இங்க இருக்கக்கூடிய டெக்னாலஜி, ஸோ இந்த மற்ற விஷயங்கள தான் SpaceX வந்து யூஸ் பண்ண போறாங்க. ஸோ இது அடுத்த கட்ட ஒரு டெவலப்மெண்ட்டா, டெக்னாலஜி மாற்றமா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பெரிய அளவுக்கு வந்து இருக்கு. ஸோ இதன் மூலியமா 2 நிறுவனங்களும் நல்ல வளர்ச்சி அடையலாம். ஸோ பவர் டிமாண்ட் இருக்க போறதில்ல. அண்ட் தண்ணி தேவைப்பட போறதில்ல. அடுத்தது நிலம் தேவைப்பட போறதில்ல. ஸோ பெரிய அளவுக்கான ஒரு ரெவல்யூஷன் இவங்க சொன்னது நடந்ததுன்னா, மாற்றம் பெருசா வந்து இருக்கும். ஸோ Google பார்க்கும்போது SpaceXல கிட்டத்தட்ட $79 பில்லியன் மதிப்பிலான பங்குகள வந்து வச்சிருக்காங்க. ஸோ நெறைய வச்சிருக்காங்க. அவங்க தான் பெரிய ஒரு முதலீட்டாளராவும் இருக்காங்க. பட் எலான் மஸ்க் கிட்டத்தட்ட 48%க்கு மேலான பங்குகள எலான் மஸ்க் வந்து ஓன் பண்றாங்க. 80% வரைக்கான வோட்டிங் ரைட்ஸ் SpaceXல
எலான் மஸ்க் கிட்ட தான் இருக்குது. ஸோ ஸ்பேஸ் எக்ஸ் ஒரு முக்கியமான ஒரு நிறுவனம் தான். குறிப்பாக இந்த ராக்கெட் பிஸ்னஸ் அப்படிங்கிறத தாண்டி, ஸ்டார்லிங்க் அப்படிங்கிறத தாண்டி, ஸோ இந்த க்ளவுட் பிஸ்னஸ் பார்க்கும்போது இந்த டேட்டா சென்டர் கெப்பாசிட்டியை கொடுக்கக்கூடிய இடத்துல, ஏஐ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய இடத்துல முக்கியமான ஒரு நிறுவனமாக உருவெடுத்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ பார்த்துட்டு தான் இருக்க, நல்ல விலைக்கு கிடைக்க மாட்டேங்குதே, ஸோ கிடைச்சதுன்னா பரவாயில்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அமெரிக்கன் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் வாங்கினதுக்கப்புறம் கீழே விழுந்ததுன்னா பெரிய அளவுக்கான ஒரு விலை வீழ்ச்சி இருக்கும். ஸோ அந்த வீழ்ச்சியை நம்மளால் சந்திக்கவே முடியாது. ஸோ நம்ம ஆசையில் வாங்கிடுவோம், இப்போ விட்டால் நாளைக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் நம்ம வாங்கினதுக்கப்புறம் தான் இதோட சுயரூபமே தெரியும். அன்னைக்கு பெருசாக விழுகும். அப்போ நம்ம மைண்ட் செட் ரொம்ப அளவு பெருசாக வந்து பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பெட்டர் ரேஞ்சுக்கு வெயிட் பண்ணி பெட்டராக வந்து பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் கீழே விழுந்ததுன்னா நம்மளுடைய திட்டம் நம்மளை வழிநடத்தி செல்லுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ அந்த மாதிரி பல நிறுவனங்களில் நான் போயிருக்கேன், இன்டெல்ல போயிருக்கேன். ஸோ இன்னும் பல நிறுவனங்கள் இருக்குது, இப்போவும் சில நிறுவனங்கள் இருக்குது. அதில் நம்ம இப்போதைக்கு பஞ்சாயத்தாக கொடுத்துட்ருக்க நிறுவனமான ஸ்டெலன்டிஸ் பற்றி பார்ப்போம். $5 கிட்ட வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 5.2 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு $5 பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் வரும் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இங்கே நடந்துட்டு இருக்கு ஸ்டெலன்டிஸை பொறுத்த வரைக்கும். ஸோ என்னோட ஆவரேஜ் அரௌண்ட் $7 கிட்ட இருக்குது. $5 கிட்ட வரும்போது திரும்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான ஒரு அக்யூமுலேஷனை பண்ணுவேன். அதான் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் டாடா மோட்டார்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு செல் ஆஃப் தானே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரியான ஒரு சரிவு தான் அங்கேயும் நடந்துட்டு இருக்கு. பட் ஏன் அந்த இடத்துல என்ட்ராகலை அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா அங்கே மெயின் பிஸ்னஸான ஜெயலரில் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படலை. அதுதான் ஒரு பெரிய ஒரு கன்சர்னாக இருக்குது. பட் இந்த இடத்துல அது இல்லை. ஸோ இந்த இடத்துல ஒரு முன்னேற்றம் நடந்துட்டு இருக்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி பல வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் முன்னேற்றம் நடந்தும் கூட இந்த பங்கு கவனிக்கப்படாத ஒரு பங்காக வந்து இருக்குது. அதை நம்ம முக்கியமாக வந்து பார்க்கணும். ஸோ என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். தொடர்ந்து நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அண்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற அப்டேட்டையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அது உங்களுக்கு பெரிய ஒரு படிப்பினையை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அமெரிக்கா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரிஸ்க்காக இருக்கட்டும், டொமஸ்டிக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரிஸ்க்காக இருக்கட்டும், என் மூலியமா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சதுன்னா அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். ஸோ பல விஷயங்களை இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நாளைக்கு நம்ம திரும்ப மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.